ட்ரிபிள் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகி ரொம்பவே ஃபேமஸாக ஓடிட்டுருக்க மலர் சீரியல் நடிக்கிற மலரை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலரோட உண்மையான பெயர் அஸ்வதி ஆஷ். இவங்க அக்டோபர் மாதம் 1994 கேரளாவில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்குமா. தான் மட்டும்தான் அழகு. சின்ன பிள்ளையிலேயே அவங்க கிளாஸில் படிக்கிற பிள்ளைங்களே அவங்க தான் அழகாக இருக்கிறதெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்குவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சின்னதுல இருந்தே மேக்கப் போடுறது அப்படின்னா இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி மேக்கப் போட்டு ஸ்கூலில் எதெல்லாம் கல்ச்சுரல்ஸ்லாம் சின்ன சின்ன டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடக்குதோ எல்லாத்துலேயுமே கலந்துக்கிடுவாங்களாம். 12th வரைக்கும் நல்லா படிச்சிருக்கிறாங்க. அந்த மேக்கப்புன்ற விஷயம் நார்மலாக எல்லா பெண்களுக்குமே பிடிச்சது அப்படிங்கிறதுனால அவங்களும் அதை பெருசாக கண்டுக்கல. 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் +1 +2 நல்லா படிக்கிறாங்க. படிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் நம்ம என்ன பண்ணலாம், அவங்க அப்பா அம்மா நீ டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆகு அப்படின்னு மற்றவங்க மாதிரியே சொல்கிறாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே நீ டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது படி, அதாவது IPS IAS அந்த மாதிரி ஏதாவது படி, அதுக்கு ஜஸ்ட் ஒரு டிகிரி இருந்தால் போதும், நீ அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் யார் சொன்னதையுமே காதில் வாங்காமல் இவங்க இல்லை நான் பேங்க் லைனில் போகிறேன், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் ரிலேட்டடாக தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிகாம் எடுத்து படிக்கிறாங்க. இவங்க பிகாம் எடுத்தது அவங்க அப்பா அம்மாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணுற அளவுக்கு மார்க் எடுத்திருக்கிறாங்க. அவங்க போய் பிகாம் எடுத்தது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிசப்பாயிண்டடாக தான் இருந்திருக்கு. சரி ஓகே பேங்க் லைன் படிக்க போகுது அப்படின்னு சொன்னனால அவங்க அப்பா அம்மா லேட்டரான அதை ஒத்துக்கிட்டாங்க. காலேஜில் போயும் திரும்ப கல்ச்சுரல்ஸ் எல்லாத்துலேயுமே திரும்ப கலந்துக்கிறாங்க. நிறைய கல்ச்சுரல்ஸில் டான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ இந்த சீரியல் சினிமாலலாம் நடித்தா நல்லாயிருக்கும், நீ மலையாளம் இண்டஸ்ட்ரியிலே ட்ரை பண்ணு, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அந்த மாதிரி ஆடிஷன்ஸ் ஏதாவது போய்ப்பாரு அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் இயர் அவங்க படிக்கும்போதே இந்த பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஆனால் அவங்க அதை கண்டுக்கல. செகண்ட் இயரில் அவங்களுக்கே ஆசை வந்திருக்கு, நம்ம ஏன் நம்ம ரேம்ப் வாக்லாம் நடக்கிறோம், நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு மாடலிங் ஃபீல்டு போயிட்டு அதுலேருந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அது வெறும் யோசனையாக மட்டும்தான் இருக்குது. வீட்டில் அதை எப்படி சொல்லி ஓகே வாங்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது நான் பேங்க்குக்கு போகணும், பேங்க் லைனில் மேனேஜர் அந்த மாதிரி பெரிய போஸ்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க வீட்டில் சொல்லி தான் இந்த டிகிரியை அவங்க எடுத்து படிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு டோட்டல் கன்ஃபியூஷன், நம்ம என்னடா பண்ணுறது இந்த விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எதுவுமே புரியலை. அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் படிக்கும்போது தான் துணிஞ்சு அவங்களா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க காலேஜிலே மாடலிங் காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க. அதில் அவங்க வின் பண்ணுறாங்க. அப்படி வின் பண்ணதில் தான் அவங்களுக்கு ஓகே நம்மளும் இதுக்கப்புறம் மாடலிங்கில் இறங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடிஷன்ஸ், அதுவும் வீட்டுக்கு தெரியாமலே ஒரு சில ஆடிஷன்ஸ் எல்லாமே கலந்துக்கிட்டு அதில் வின்னும் பண்ணுறாங்க. 2020 குடும்ப விளக்கு அப்படிங்கிற சீரியல் மலையாளத்தில் வருது. அதில் இவங்க அனன்யா அப்படிங்கிற ரோல் பண்ணுறாங்க. அப்பயே இவங்களை நிறையா பேருக்கு பிடிச்சி போயிடுச்சு. 2021 மனசிலாயோ அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்கிறாங்க. அதில் அஞ்சலி, அதாவது அஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த சீரியலில். அஞ்சுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கே அந்த டைமில் வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் தான் அவங்களுக்கு காதலும் ஏற்படுது. அவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக இருந்த தீபக்கை அவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது டோட்டலாகவே லாக்டவுனில் நடக்கிறதுனால ரெண்டு பேரும் நிறைய இடத்துல சந்திச்சுக்கிறல. ஆனால் இவங்களோட காதல் கிட்டத்தட்ட ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லவ் மாதிரி தான் போயிட்டே இருக்குது. ஜூன் 2022 வீட்டில் சொல்லி நிறைய கன்வின்ஸ் பண்ணி அவங்க அப்பா அம்மாவை ஃபஸ்ட்டு எப்படி இதை பேச போகிறோம் அப்படிங்கும்போது தீபக் தான் இவங்களுக்கு தைரியமே சொல்லியிருக்காங்க, நீ ஜஸ்ட்டு போய் சொல்லிப்பாரு, இதில் சின்னதுலேருந்து உன்னோட விருப்பப்படி தான் நீ எல்லாமே பண்ணியிருக்க, அதனால் கேட்டுப்பாரு, கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தைரியம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே அவங்களும் போய் பேசி ஃபஸ்ட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் சண்டையாயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டிலே ஒத்துட்டு 2022 ஜூன் மாதம் கல்யாணம் நல்லபடியாக நடக்குது.
அதுக்கப்புறம் வந்து அவர் தான் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா, நீ மலையாளம் இண்டஸ்ட்ரியிலே நடிக்காமல் இன்னும் 2-3 இண்டஸ்ட்ரி தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலே நடி, அப்போ தான் வந்து உனக்கு வரவேற்பு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து இல்லை நான் மலையாளத்திலே வந்து ஆங்கரிங் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மலையாளத்தில் வந்து நிறைய ஷோக்கு ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க, அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம ஹஸ்பண்ட் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக இவங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணது தான் தெலுங்கில் வந்து மனசன நூவே அப்படிங்கிறது ஈடிவியில் இந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. 2022 இருந்து இப்போ வரைக்கும் இந்த சீரியல் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சன் டிவியில் ஒரு ஆஃபர் வருது, விக்ரம் வேதா அப்படிங்கிற சீரியல். இந்த கதையோட இதை வந்து சொல்லும்போது வந்து இவங்க இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது வரைக்குமே இவங்களுக்கு கல்யாணம் ஆனதை வந்து வெளியே யாருக்குமே வந்து அவங்க சொல்லலை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸுக்கு தான் வந்து தெரியுது. மற்றபடி வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இவங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு, சின்ன பொண்ணு தான் இவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டு தான் வந்து இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எந்த கதையை செலக்ட் பண்ணலாம், இந்த சீரியலில் நடிக்கலாங்கிறத கூட சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. மக்கள் மத்தியில் நிறைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் இவங்களுக்கு மலையாளம் இண்டஸ்ட்ரியிலையும் சரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் கிடச்சிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் தான் இந்த தெலுங்கு சீரியலை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு சன் டிவியில், விஜய் டிவியில் இந்த ஆஃபர் வருது. ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் வேதா அப்படிங்கிற சீரியல் அந்த டைட்டிலே வந்து படத்தோட டைட்டிலாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஸ்டோரி லைன் சொல்லும்போது டைரக்டர் வந்து இந்த மாதிரி வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் குழந்தையே பிறக்காது, நீங்கள் இன்னொரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிற மாதிரி தான் வரும். விக்ரம் அப்படிங்கிறவர் தான் வந்து உங்களுக்கு ஹீரோவாக இருப்பார். அவர் ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கும். அவரை நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு லைஃப்பை எப்படி 2 பேரும் சண்டை போட்டு அப்புறம் சேர்ந்து லீட் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையா? ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏன் இதுவும் இந்த சொசைட்டியில் வந்து அது ஒரு புதுசாக ஒரு வித்தியாசத்தை பண்ணும், கண்டிப்பாக அது ஒரு சேஞ்ச் மாதிரி தான் இருக்கும், அந்த ஸ்டோரி லைன் நீ எடுத்து நடி. ஏன்னா வந்து நடிக்கிறவங்களுக்கு அது எந்த மாதிரி கதையாக இருந்தாலுமே நம்ம நடிக்கணும், அப்போ தான் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய மாடர்ன் ட்ரெஸ்ஸிலலாம் மாடலிங் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே அவர் வந்து நீ எப்படி வேணாலும் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன், வெளியே யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலையே படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காரு. அப்புறம் விக்ரம் வேதாங்கிற டைட்டிலே மாறிடுச்சு, மோதலும் காதலும் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சொல்கிறாங்க. அதுக்கும் இவங்க ஓகே பண்ணி அந்த சீரியல்லையுமே நல்லா நடித்து கொடுத்தாங்க. அந்த சீரியல் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. கடைசியாக இவங்களுக்கு குழந்தை இருக்கிற மாதிரியே காட்டி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மலர் சீரியலில் நடித்த பிரீத்தி சர்மா வந்து அந்த சீரியலை விட்டு திடீர்னு விலகிட்டாங்க. அந்த ரோலில் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கும்போது சன் டிவி வந்து நம்ம அஸ்வதியை வந்து இது பண்ணி அவங்கள இப்போ அந்த சீரியலில் நடிக்க வச்சிட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் அந்த சீரியலும் இப்போ போயிட்டுருக்கு. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.